தொடர்ந்து நம்மிடையே திமுகவின் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. பெரியார் குறித்து சீமான் அவர்கள் பேசிய இந்த சர்ச்சைக்குரிய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இதை பத்தின உங்களுடைய பார்வை என்ன? மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காட்டுமிராண்டி பாசைகளில் இன்னும் 21ஆம் நூற்றாண்டுகளில் இது போன்ற அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் இருப்பது தமிழகத்திற்கு வெட்கக்கேடானது, தலைகுடிவானது. அது மட்டுமல்ல, ஐயா பெரியார் போன்ற உயர்ந்த ஆளுமைகளை இப்படி பேசுவது, அவர் பேசாததை இவர் பேசுவதை பார்த்தால் எனக்கு தெரிந்து சீமான் கடைபிடிக்கிற ஒழுக்கத்தை அவர் ஐயா பெரியார் சொன்னதாக அவர் சொல்லுகிறார் என்றுதான் நாங்கள் நினைக்க தோன்றுகிறதே தவிர, எந்த இடத்திலும் ஐயா பெண்ணுரிமை பற்றியோ பெண்களை பற்றியோ அவர் உயர்த்தி பேசிய அளவிற்கு அந்த காலகட்டத்தில் இன்னொருவர் யாரும் பேசியதில்லை. எனவே இது போன்று அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் ஒவ்வொருவராக வெளியேறி இன்றைக்கு நடுத்தருவிலே நிற்கிற காரணத்தினால் இவருக்கு செக்கு எது சிவலிங்கம் எது என்று தெரியாமல் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இது போன்ற அநாகரீக அடாவடியான கருத்துக்களை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் திராவிட இயக்கங்களை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பெரியாரை தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இது போன்ற பாசிசத்தின் அடியாளாக இவர் நடந்து கொள்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் ஆழமாக கண்டிக்கிறது. சீமான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இதற்கான விளைவுகள் வேறு விதமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.